ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாஹினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। பதஞ்சலி முனிவர் அருளிய பதஞ்சலி யோக சூத்திரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது சுருக்கமாக நம்ம நினைவு கூர்ந்துட்டு இதற்கு பிறகு இருக்கக்கூடிய சூத்திரங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பதஞ்சலி ஸ்துதி. யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சாம் மலம் ஷரீரஸ்ச வைத்யகேன யோபாகரோத்தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிரானதோஸ்மி. யோக சூத்திரத்தில் முதல் சூத்திரம் யோகத்தை பற்றிய விசாரமானது ஆரம்பமாகின்றது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். இங்கே சப்ஜெக்ட் மேட்டர் எப்பயுமே நம்ம சாஸ்திரங்களில் ஃபஸ்ட்டு எடுத்தெடுப்பில் சப்ஜெக்ட் மேட்டர் இதுதான் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ முதல் சூத்திரமாகவே யோகத்தை பற்றிய விசாரமானது ஆரம்பமாகின்றது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ யோகத்தை பற்றி தான் பேச போகிறார். யாரெல்லாம் யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க இதை படிக்கலாம் அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்லிட்டார். சரி, அப்போ யோகம்னா என்ன? அது அடுத்த சூத்திரத்தில் சொன்னார். சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு சொல்லி மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை ஒழுங்குபடுத்துதலே யோகம் அப்படின்னு சொன்னார். அப்போ இங்கே ரெண்டு அம்சங்கள் இருக்கா? ஒன்று சித்த விருத்தி, மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள். இன்னொன்று நிரோதம். ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் விளக்கியாகணும். அதுக்கு முன்னாடி அப்படி நிரோதம் செஞ்சுட்டா, மனதில் தோன்றுகின்ற அந்த எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி விட்டால் என்ன பிரயோஜனம் அதையும் சொல்லிடுறாரு. அப்படி பண்ணலைன்னா நம்ம எப்படி இருப்போம், இப்போ நம்ம எப்படி இருக்கோம் சம்சாரத்தோட, அப்படி இருப்போம் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் விரிவாக விளக்குறார். மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள்னா என்ன அப்படிங்கிறத சொல்றார். அதுக்கப்புறம் அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்றார். ஒழுங்குபடுத்துறதுக்கு ரெண்டு விஷயங்கள் சொன்னார். ஒன்று அபியாசம், இன்னொன்று வைராக்கியம். பயிற்சியினாலும் வைராக்கியத்தினாலும் மனதை ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். பயிற்சினா என்ன, வைராக்கியம்னா என்ன, இது வரைக்கும் சொல்லிட்டார். இப்போ அடுத்தது ஒரு புது டாபிக் எடுக்கிறார். ஈஸ்வரன், ஈஸ்வர தத்துவம் இங்கே அறிமுகப்படுத்துறார். ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு இந்த புராணங்களில் நம்ம ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு சிவபெருமான் தான் ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் ஈஸ்வரன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்திற்கு காரணமானவர் யாரோ அவர் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன, இறைவன். இந்த ஜகத்திற்கு காரணமாக இருப்பது எதுவோ அதை நம்ம ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு சொல்கிறோம். இறைவன் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஈஸ்வரன். இப்போ இந்த தத்துவத்தை 23வது சூத்திரத்தில் அறிமுகப்படுத்துகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஈஸ்வர பிரணிதானாத்வா. ஈஸ்வர பிரணிதானாத்வா, ஈஸ்வர அப்புறம் பிரணிதானாத்வா, தா அப்புறம் தா, 4வது தா அப்புறம் 3வது தா, ஈஸ்வர பிரணிதானாத்வா. சரி, இப்போ ஈஸ்வரன்னா என்னன்னு பார்த்தோம், இறைவன் அப்படின்னு பார்த்தாச்சு. பிரணிதானாத்வா இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பக்தி. பிரணிதானாத்வானா பக்தி. இப்போ இது வரைக்கும் என்ன சொன்னார், மனதை ஒழுங்குபடுத்துறதுக்கான முறைகள், எப்படி மனசை ஒழுங்குபடுத்தலாம் அப்படிங்கிறத சொன்னார் இல்லையா. ரெண்டு உபாயங்கள் சொன்னார். ஒன்று அபியாசம், இன்னொன்று வைராக்கியம். இப்போ இன்னொரு உபாயத்தையும் சேர்த்து சொல்றார். என்னன்னா ஈஸ்வரனிடத்தில் பக்தி செலுத்துதல். இப்படி ஒரு உபாயம் நமக்கு கொடுக்கிறார். சரி, ஏன் ஈஸ்வரன் மீது நான் பக்தி செலுத்தணும் அப்படின்னா,
நம்ம வந்து மனசை ஒழுங்குபடுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறோம். மனம் வந்து ஒருமுகப்படுதுன்னு வச்சுக்கலாம். இந்த மன ஒருமுகப்பாடே நமக்கு வந்து மனதை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு ஆயிராது. அது வந்து ஆரம்ப நிலை. இந்த ஆரம்ப நிலையிலேயே நமக்கு வந்து சில சித்திகள் கூட உண்டாகலாம். இதெல்லாம் வந்து சொல்லுவார், என்னென்ன மாதிரியான சித்திகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி. இந்த மனதை ஒருமுகப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து ராட்சசர்களுக்கும் இதெல்லாம் நடந்திருக்கு. அசுரர்களுக்கும் வந்து மனம் ஒழுங்குபட்டிருக்கு, ஒருமுகப்பட்டிருக்கு. அப்போ இவங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும்ல. நம்ம அசுரர்கள் மாதிரி இருந்தோம் அப்படின்னா வெறும் மனதை மட்டும் ஒருமுகப்படுத்துறதுனால அதுல யூஸ் இருக்கு, அதனால பலன் உண்டு. ஆனால் மனம் ஒழுங்குபடுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சித்தவிருத்தி நிரோதமாகிறதுக்கு பதிலா மனசு வந்து இறுகிரும். என்னாலதான் எல்லாம் நடக்குது, நான் இல்லைன்னா எதுவுமே இல்லை. சில பேர் அப்படிதான் ஆஃபீஸ்க்குள்ள வந்து நான் வரலன்னா அவ்வளோதான் இப்படி சொல்றவங்க. நம்ம வீட்டில் வந்து மேக்சிமம் லேடிஸ் சொல்லுவாங்க, நான் மட்டும் வீட்டில் இல்லைன்னா அவ்வளோதான், வீடு மாதிரியா இருக்குது, நான் இல்லை அவ்வளோதான், இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ என்ன ஆயிரும்னா, இது என்னால தான் சாத்தியமாச்சு அப்படிங்கிற அந்த ஆணவம் வந்து அதிகமாயிட்டே வரும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இது சித்த அசுத்தி தானே. அப்ப இது நீங்கணும் அப்படின்னா ஈஸ்வர பக்தியானது அவசியம். நம்ம அகங்காரத்தினாலேயே எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திடீர்னு ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா முடிஞ்சது. இப்போ சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம், தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. என்ன ரீசன்? மார்க் ஒரு 2 மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது தாங்கிக்க முடியல. நான் எப்படி ஃபெயிலியர் ஆகலாம்? நீ ஃபெயிலியர் ஆகல, உன் பேப்பர் தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இதை கூட புரிஞ்சுக்க முடியல, என்ன ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு தெரியல. அப்போ இந்த ஆணவமானது அழியணும் அப்படின்னா ஈஸ்வர பக்தியானது அவசியம். இப்ப ஈஸ்வர பக்தி, பக்தி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். எது பக்தி? நம்ம இதை வந்து டிஃபைன் பண்ணவே முடியல. நிறைய குழப்பங்கள் இருக்கு சமுதாயத்துல. நம்ம இதைத்தான் பக்தி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு எதையும் சொல்ல முடியல. இப்போ ஒருத்தங்க வந்து வீட்டில் உட்காந்து சாமி படத்துக்கு வந்து பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இதை பக்தின்னு சொல்லலாமா? சொல்லலாம். அதுவே கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறாங்க, பக்தின்னு சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க, இதையும் பக்தின்னு சொல்லலாம். நாம சங்கீர்த்தனம் பண்றாங்க, இதையும் பக்தின்னு சொல்லலாம். உபவாசம், ஒருத்தங்க உபன்யாசத்தை கேட்குறோம், இதெல்லாமே பக்தி தான். தியானம் பண்ணா அதுவும் பக்தி தான். அப்போ குறிப்பிட்டு நம்ம வந்து இதுதான் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியல. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்ம நாட்டில் இந்தியாவில் பிறந்துட்டாலே சில வார்த்தைகள் வந்து கேள்விப்படாமல் இருக்கவே முடியாது. பக்தி, கர்மா, நிறைய தர்மம், மாதிரி நிறைய வார்த்தைகள், பாவ புண்ணியம், இப்படி எத்தனையோ வார்த்தைகள் உண்டு. இன்ஃபேக்ட் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட நம்ம புராண இதிகாசங்களை வந்து ரொம்ப அழகாக பேசுவாங்க. ஒருத்தர் ஒரு நாத்திகவாதி, அரசியல்வாதி, பெரிய அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருந்தார். 2011 ஒரு பெரிய தேசிய கட்சிக்கு வந்து அவங்க வந்து 63 சீட் கொடுக்குறாங்க. 63 இடத்துல போட்டி போட்டு 5 இடத்துல ஜெயிக்கிறாங்க. அதுக்கு அந்த கட்சி தலைவர், அவர் ஒரு பெரிய நாத்திகவாதி, அவர் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, நாங்கள் நாயன்மார்களாக அனுப்பி வச்சா இவர் பஞ்சபாண்டவர்களாக வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ இவங்க வந்து நாத்திகம் பேசுவாங்க, ஆனால் இவங்களால கூட இதெல்லாம் விட முடியல. அப்போ என்னன்னா, சில வார்த்தைகள் நம்ம கேள்விப்படாமல் இருக்கவே முடியாது, ஆனால் அர்த்தம் என்னன்னா சொல்ல தெரியாது. நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம் இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி. ஆனால் விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளோ நாள் இதுதான் அர்த்தம் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வைராக்கியம் பற்றி பார்த்தோம், நம்ம இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வைராக்கியம்னா அப்படியே விடாப்படியாக பிடிச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்திருப்போம். இப்போ வைராக்கியம்னா என்னங்கிறது வந்து நமக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள், அதில் ஒன்று இந்த பக்தியும் போய் சிக்கிடுச்சு. எது பக்திங்கிறது தெரியறது இல்லை. ஏன்னா சில பேர் வந்து தியானம் சொல்லிட்டு போவாங்க, அப்புறம் குண்டலினி யோகான்னு ஒன்று இருக்குது, அங்கே போனால் வந்துட்டு நம்ம இன்னும் நல்லா இருக்கலாம், வீட்டுக்கு நிறைய காசு வருமாமா, இப்படியெல்லாம் சொல்லிட்டா போதும், உடனே போயிடுவாங்க. அங்கே இங்கே எந்த இடத்துலையும் வந்து இது என்ன அப்படிங்கிறத வந்து ஆராய மாட்டாங்க, அப்படியே மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த ஆன்மீகத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய காமெடி பார்க்க முடியும்.
இப்போ நம்ம பக்தியை வந்து சாஸ்திர ரீதியா டிஃபைன் பண்ண போறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? பக்தி அப்படின்னா உயர்ந்த விஷயத்தின் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பு. உயர்ந்த விஷயம் இருக்கிறதுலே உயர்ந்த விஷயம் எது? பகவான் தான், இறைவன் தான். அப்ப அந்த இறைவனிடத்தில் நாம் வைக்கக்கூடிய அன்பு, அதுதான் பக்தி. இப்ப அன்புங்கிற உணர்வு நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்கிட்ட அன்புங்கிறது கிடையவே கிடையாது, இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல, இப்படி சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நம்மளும் அன்பு வச்சிருப்போம், நம்ம மேலேயும் நிறைய பேர் அன்பு வச்சிருப்பாங்க. சரி, இந்த அன்பு அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு உணர்வு தான் என்ன ஆகுதுன்னா எல்லா உணர்வுகளாகவும் பரிணாமம் அடையுது. நம்ம என்ன என்ன உணர்வுகளை அனுபவிக்கிறோமோ அத்தனை உணர்வுகளும் அன்பின் பரிணாமம் தான். எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ இந்த அன்புங்கிற உணர்வை தூக்கி மனுஷங்க மேல வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பற்று அல்லது பாசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு பொருள் மேல நம்ம அன்பு வைக்கிறோம் அப்படின்னா அது அன்புன்னு சொல்ல மாட்டோம், அதை பற்றுன்னு சொல்லுவோம். மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பு அதை வந்து பற்று அல்லது பாசம் அப்படின்னு சொல்லலாம். பொருள் மீது வைக்கக்கூடியது பற்றுன்னு தான் சொல்ல முடியும். நான் இந்த பொருள் மேல ரொம்ப பாசமா இருக்கேன், என்னோட மொபைல் ஃபோன் வந்து நான் ரொம்ப பாசமா இருக்கேன், அதை விட்டு பிரிய முடியாதுன்னு சொல்ல மாட்டோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா வந்து அம்மா அப்பா குழந்தைங்க இவங்க மேல நான் ரொம்ப பாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அது பற்று அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ இந்த பற்று வச்ச அந்த பொருள் அல்லது அந்த நபர் இவங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கலாம். ஆபத்து வரும்போது நமக்கு ரெண்டு உணர்வுகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஒன்று பயம், இன்னொன்று கோபம். ரெண்டு உணர்வுகள் வரும். அன்பு எப்படியெல்லாம் மாறுதுன்னு பாருங்க. அன்பு வந்து பற்றாவோ பாசமாவோ மாறுது, அதுக்கப்புறம் அதே தான் வந்து மறுபடியும் கோபமாவோ பயமாவோ மாறுது. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு பொருளை வந்து நான் வந்து ரொம்ப ஒரு பொருள் மேல நான் பற்று வச்சிருக்கேன், இது இல்லாம இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கு. அந்த பொருளை அபகரிக்கிறதுக்கு யாராச்சும் வர்றாங்க. இப்போ சில நம்ம இந்த வரலாறுகள் எல்லாம் படிக்கும்போது ஏதாவது ஒரு நாட்டை போய் படையெடுத்து அங்க இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு முக்கியமான பொருளை வந்து திருடிட்டு வந்துருவாங்க. அதை திருடுறதுக்கு ஒருத்தங்க வருவாங்க, அதுக்கப்புறம் சண்டை நடக்கும். இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ அவங்களுக்கு எகென்ஸ்டா சண்டை போட்டு வர்றவங்க இவங்களை விட பலசாலியா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பயம் வரும்ல. இல்லை அவங்க வந்து 23ஆம் புலிகேசி மாதிரி அப்படின்னா இவங்களுக்கு வந்து அவங்க மேல கோபம் வரும். அப்போ நம்மளை விட வலிமை குறைந்தவர்களாக இருந்தால், அதாவது நம்ம பற்று வைத்த அந்த பொருளை அபகரிக்க அல்லது அந்த பற்று வைத்த அந்த பொருளுக்கு ஆபத்து வருவது என்பது நம்மளை விட வலிமை குறைந்தவராக இருப்பவர் மூலமாக அந்த ஆபத்தானது வந்தால் அவங்க மேல நமக்கு கோபம் வரும். அதனால தான் வீட்டில் வந்து இந்த அம்மா தான் பாவம், அவங்க மேலதான் நம்ம கோவப்படுவோம். ஏன்னா அவங்க வந்து நம்மளை விட வலிமை கம்மி. அதே மாதிரி ஹஸ்பண்டு ஒய்ஃபு, இப்பெல்லாம் வந்து ஒய்ஃபை பார்த்து ஹஸ்பண்ட் பயப்படுறாங்க, அது என்ன காரணம் தெரியல. அப்போ பயம்ங்கிறது எப்போ வரும்னா நம்மளை விட வலிமை மிக்கவராக இருந்தால் பயம் வரும். இப்போ ஒரு வேளை ஒய்ஃபு ஹஸ்பண்டை விட வந்து அதிகமாக படிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு பயம் இருக்க தான் செய்யும். சாதாரணமாகவே இந்த காலத்தில் பயம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த அன்புங்கிற அந்த ஒரு உணர்வு எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இந்த அன்புங்கிற அந்த உணர்வு அப்படியே கொண்டு போய் பகவான் மேலே வச்சுட்டோம் அப்படின்னா அது பக்தி. உயர்ந்த விஷயத்தின் மீது வச்சா அது பக்தின்னு சொல்கிறோம். இப்போ குரு பக்தி அப்படின்னு சொல்கிறோம். குரு பக்தின்னு சொல்லும்போது அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்சுவலாக அப்படின்னா, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பகவானை குருவினிடத்தில் நான் பார்க்கிறேன், எனவே குருவினிடத்தில் குரு பக்தியானது தோன்றுகிறது. அதே மாதிரி தேசபக்தி அப்படின்னு சொல்றோம். தேச பாசம் அப்படின்லாம் சொல்றது இல்லை, தேசப்பற்று அப்படின்னு சொல்றோம். ஆனா தேசபக்தி அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம பயன்படுத்துறோம். சரி, இப்ப இந்த இடத்துல வந்து தேசத்தை நான் வந்து ஜெகன் மாதாவா பார்க்கிறேன். தாய் மீது பக்தி செலுத்துறோம் அப்படின்னா அந்த தாயை வந்து நான் தெய்வமா பார்க்கிறேன். ஸோ யாரை நான் வந்து உயர்வான ஒன்றாக கருதுகிறேனோ அவர்கள் மீது எனக்கு பக்தி தான் வரும். குருவை நம்ம ரொம்ப உயர்வா பார்க்குறோம், அதனால தான் குரு மேல நமக்கு பக்தி வருது. சரி, இப்போ இந்த பக்தினால நம்ம என்னதான் அடையிறோம்? பக்தினால நாம் அடைவது என்ன? சாதாரணமா வந்து நம்ம எதை அடைகிறோமோ அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? சாத்தியம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ பக்தினால் என்ன சாத்தியமாகிறது அப்படின்னு பார்க்கும்போது,
சாத்தியம் வந்து இருவகை. நம்ம எதை எதிர்பார்த்து எது சாத்தியமாகணும் அப்படின்னு சொல்லி பக்தி செலுத்துறோம் அப்படின்னா 2 வகையான சாத்தியங்கள் இருக்கு. ஒன்று வந்து சுக பிராப்தி, இன்னொன்று துக்க நிவர்த்தி. இந்த 2 விஷயங்களுக்காக தான் நம்ம பக்தி செலுத்துறோம் ஆரம்ப நிலையில. சரி, இப்போ நம்ம பகவத்கீதை படிச்சிருக்கோம். பகவத்கீதையில வந்து 4 விதமான பக்தர்களை வந்து பகவான் சொல்லுவார். நம்ம அந்த 4 வந்து ஒரு வேற மெத்தட்ல நம்ம பார்க்கலாம். ஆரம்ப நிலையில நம்ம வந்து ஒரு இதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அடைகிறதுக்கு முயற்சி செய்கிறோம். முயற்சி செய்து அதை வந்து அடைஞ்சிடறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை ஒரு தடவை அடைகிறோம், அடுத்த தடவை வரும்போது ஒரு ஃபெயிலியர், ஒரு தடங்கள் வருது. கண்டிப்பா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து எதெல்லாம் வந்து நம்முடைய இலக்குன்னு சொல்லி அடைகிறதுக்கு முயற்சி செய்கிறோமோ அத்தனையுமே நம்ம அடைஞ்சிக்கிட்டே இருக்க மாட்டோம். கண்டிப்பா தடைகள் வரும், சில சமயம் அடையாம கூட போவோம், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அப்போ நமக்கு ஒரு விஷயம் புரியும், என்னுடைய இந்த அகங்காரத்தை வச்சு மட்டும் என்னால எல்லாத்தையும் அடைஞ்சிட முடியாது, இதையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தை நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்படி வந்து அந்த சக்தியின் மீது நான் வந்து நம்பிக்கை வைத்து என்னுடைய அகங்காரத்தை நான் விட்டுட்டு, என்னுடைய அகங்காரத்தையும் மீறிய ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி கிட்ட நம்ம கேட்போம்னு சொல்லி சரண்டர் ஆனோம் அப்படின்னா அது வந்து முதல் வகையான பக்தி. இப்போ இவங்க வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஆரம்ப நிலையில நம்ம எல்லாரும் இப்படிதான் இருந்திருப்போம். 2 விஷயங்கள் கேட்போம். ஒன்று சுக பிராப்தி, இன்னொன்று துக்க நிவர்த்தி. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். விதவிதமான கோவில்கள் உண்டு. இப்போ யூஎஸ்க்கு வந்துட்டு விசா அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த விசா கிடைக்கிறதுக்கு ஒரு கோவில் இருக்கு, சில்கூர் பாலாஜி டெம்பிள் அப்படின்னு சொல்லி. சில்கூர் பாலாஜி டெம்பிள். ஆமா. அதே மாதிரி சிஏ எழுதுறவங்க இவங்க வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா இத்தினோண்டு ஆஞ்சநேயர் இருக்காரு, சிஏ ஆஞ்சநேயர்னு பேரு, குட்டியோண்டு இருப்பார் நம்ம சென்னையில. அந்த ஆஞ்சநேயரை போய் கும்பிட்டு வந்துட்டா சிஏ பாஸ் ஆயிடலாம். இந்த மாதிரி விதவிதமான கோவில்கள் எல்லாம் இருக்கு. ஸோ எப்படியெல்லாம் நமக்கு என்னென்னலாம் வாண்ட் இருக்கோ அந்த வாண்ட்டுக்கு தகுந்த தெய்வங்களும் இருக்கு. எப்படி இப்போ வந்து இதை வச்சுதான் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, கல்லு மண்ணெல்லாம் கும்பிட்டு இருக்கிற நீ, இப்படி எல்லாம் கேட்குறாங்க இல்லையா. இப்போ எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு தத்துவம், ஒரு வஸ்து, அது எப்படி வந்து ஒரு ஃபார்ம்ல இருக்கும், உருவம் உடையதாக எப்படி இருக்கும், ஃபார்ம்லெஸ்ஸாக தானே இருக்கும். இப்போ ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கக்கூடியதை நான் வந்து எப்படி மனசுக்குள்ள நினைச்சு பிரார்த்தனை பண்ணுவேன். இப்போ நான் வந்து இப்போ ஒன்று சொல்ல போறேன், அந்த ஒன்றுக்கு பேர் கிடையாது, அந்த ஒன்றுக்கு உருவம் கிடையாது, அந்த ஒன்றுக்கு எதுவுமே கிடையாது, நீங்க நினைச்சு பிரார்த்தனை பண்ணணும். எப்படி பிரார்த்தனை பண்ணுவீங்க? இப்போ நம்ம ஏதாவது ஒரு உருவம் கொடுத்து தானே பிரார்த்தனை பண்ண வேண்டியதா இருக்கு. நமக்கு தெரியுது நம்ம வந்து இன்ஃபேக்ட் இந்த விநாயகர் சதுர்த்தி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு, அது கடைசியில் நான் சொல்றேன். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆரம்ப நிலையில நம்ம பக்தி செலுத்தும் போது சுக பிராப்திக்காகவும் துக்க நிவர்த்திக்காகவும் வேண்டி ஈஸ்வரனை ஒரு சாதனமாக நாம் பயன்படுத்துகிறோம். இது நாள் வரைக்கும் என்னுடைய அகங்காரத்தை நான் சாதனமா பயன்படுத்திட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னுடைய அகங்காரத்தை விட்டுட்டு ஈஸ்வரனை சாதனமா பயன்படுத்துறேன். அப்ப இப்படிப்பட்ட பக்தர்களுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா, ஒன்று வந்து ஆர்த்த பக்தன், இன்னொன்று அர்த்தார்த்த பக்தன். அது சுக பிராப்தி வேணும், எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டினேன் அப்படின்னா அர்த்தார்த்த பக்தன் அப்படின்னு பேரு. துக்கம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணா அந்த பக்தனுக்கு வந்து ஆர்த்த பக்தன் அப்படின்னு பேரு. சரி, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இனி அடுத்த ஸ்டேஜ், இந்த இடத்துல வந்து சாதனமும் சரி சாத்தியமும் சரி ரெண்டுமே வந்து ஈஸ்வரன் தான். எனக்கு நீயே வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கிறான் அப்படின்னா 1000ல் ஒருவன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். எம்ஜிஆர் கிடையாது, நம்ம தான் 1000ல் ஒருவன். எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வந்திருக்கோம். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளை கேட்கும்போது அவர் சாதனம் அப்படின்னா அவரையே கேட்கும்போது அவர் தானே சாதனமா இருக்க முடியும். அப்ப இந்த இடத்துல சாதனமும் அவர்தான், சாத்தியமும் அவர்தான். அப்ப இப்படிப்பட்ட பக்தர்களுக்கு பேர் வந்து ஜிக்ஞாசு பக்தன் அப்படின்னு பேர். இப்ப நமக்கு ஒரு டவுட் வரலாம், இப்ப நான் வந்து பகவான் தான் வேணும்னு சொல்லி வந்துட்டேன், ஆனா இப்போ நான் சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் சுத்தி இருக்கிறவங்கள வந்து இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நம்ம கிளம்பி வந்துருவோமா, சுத்தி இருக்கிற நம்ம வந்து எல்லா பிரச்சனையும் ஓவர், நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்ட்டு இங்க வருவோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வரதே ஒரு பிரச்சனையா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையாச்சா பேகை தூக்கிட்டு கிளம்பிடுவையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து நிற்கும். உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா,
கொழுப்பெடுத்து இதெல்லாம் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா இதையும் நம்ம வந்து பகவான் கிட்ட கேட்போம் இல்லையா? இந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்க டார்ச்சரு, அப்புறம் பைசா பிரச்சனை வேற வந்துடும். இந்த ஆன்மீகத்தில் வந்து சின்ன வயசுல வந்து ஈடுபாடு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான். ஏன்னா இந்த சைடும் போக முடியாது, அந்த சைடும் இருக்க முடியாது. ஒரு 60 வயசுல வந்திருக்க கூடாதாங்கிற மாதிரி தோணும். எதுக்கு சின்ன வயசுல இருந்தே இவ்வளோ ஆர்வங்கிற மாதிரி தோணும். நல்லா சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் இது பற்றின திங்கிங் எல்லாம் வந்திருக்க கூடாதா? ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க. நீ என்ன சம்பாதிக்கிறத விட்டுட்டு எதுக்கு இது புக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்காக நான் வந்து பகவானை வேண்டுறேன் அப்படின்னா அது நமக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது சுகப்பிராப்திக்காகவும் துக்க நிவர்த்திக்காகவும் வேண்ட மாதிரி தெரியும். ஆனால் சுகப்பிராப்திக்காகவோ துக்க நிவர்த்திக்காகவோ நம்ம வந்து பகவானை சாதனமாக பயன்படுத்தலை. எனக்கு உன்னை அடையிறதுக்கு இது தடையாக இருக்கு. அப்போ இதுவும் ஜிக்ஞாசு பக்தன் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய தடைகள், இந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து பைசா தடையாக இருக்கு, சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க தடையாக இருக்காங்க, கணவன் தடையாக இருக்கார், மனைவி தடையாக இருக்கார், குழந்தைங்க தடையாக இருக்கார், அந்த தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தாராளமாக பிரார்த்தனை பண்ணலாம். நம்ம ஒன்றும் ஒரு படி இறங்கி போக மாட்டோம். இதை புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் வந்து ஞானி பக்தன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ஞானி பக்தன் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே வந்து நானும் பகவானும் வேறு வேறு கிடையாது, என்னிலிருந்து வேறானவன் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றார் பகவான். இப்போ நான் ஸ்டார்டிங்ல வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? என்ன தத்துவம்னா, நம்ம என்ன பண்ணுவோம் விநாயகர் சதுர்த்திக்கு? ஃபர்ஸ்ட் வந்து விநாயகர் சிலையை வச்சு கும்பிடுவோமா, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவோம், கடல்ல தூக்கி கரைச்சிருவோம். கரைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த கடல்ல வந்து அந்த சிலை மேலேயே ஏறி நின்று டான்ஸ் ஆடுவாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதாவது பகவானை ஒரு வடிவத்துல நான் வந்து வழிபட்டு கடைசியில வந்து வடிவம் இல்லாத அந்த பகவானை நான் பார்க்க போறேங்கிற அந்த தத்துவம் தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. பகவான் ஃபார்ம்லெஸ். ஸ்டார்டிங்ல வந்து பகவானுக்கு ஒரு உருவம் கொடுத்து இதுல இருந்து ஆரம்பிச்சு இதுல வந்து முடியணும் அப்படிங்கிறது சொல்றதுக்கு தான் இந்த தத்துவம். ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு ரிச்சுவல்ஸ் பின்னாடியும் ஒவ்வொரு தத்துவமானது ஒளிஞ்சிருக்கு. சரி, இப்போ இந்த பக்திக்கான அளவுகோல். இப்போ பக்தியை பத்தி நம்ம பார்த்துட்டோம். நான் எந்த அளவுக்கு பக்தி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எது அளவுகோல் அப்படின்னா தியாகம். இப்போ தேசபக்தி அப்படின்னு பார்த்தோம். ஒருத்தருக்கு வந்து ரொம்ப தேசபக்தி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி மெஷர் பண்றோம்? அவங்க எந்த அளவுக்கு தேசத்துக்காக தன்னை தியாகம் பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு தானே மெஷர் பண்றோம். ஒன்றும் இல்லை, பகத்சிங் எல்லாம் வந்து சின்ன வயசு தான், திருப்பூர் குமரன் சின்ன வயசு, இவங்களாம் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. ரொம்ப காலம் அவங்க வந்து போராடல. ஆனா அவங்களுடைய தியாகம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது இல்லையா? இப்போ இவங்க வந்து ரொம்ப உயர்வா பார்க்குறோம் நம்ம. என்ன காரணம்? அவங்க செஞ்ச தியாகம் அந்த மாதிரி. அந்த சின்ன வயசுலேயே தன்னுடைய வாழ்க்கையை வந்து இழந்துட்டாங்க, தன்னையே வந்து தியாகம் பண்ணாங்க. காரைக்கால் அம்மையார் பார்க்குறோம். அவங்க பேர் வந்து புனிதவதி அப்படின்னு பேர். பேருக்கேத்த ஒரு பெண்மணி. கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கணவனுடைய நண்பர் ஒருத்தர், அவர் வந்து 2 மாம்பழம் கொடுக்குறார். யாருக்குன்னா அவருடைய கணவருக்கு கொடுத்து, இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் அவரும் வந்து புனிதவதி அவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு நாள் ஒரு சிவனடியார் வீட்டுக்கு வர்றார். ஒருத்தங்க ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இருக்கிறதுலையே எது பெஸ்ட்டோ கெஸ்ட்டுக்கு பெஸ்ட் தான் கொடுக்கணும், ஒஸ்ட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து அப்படி கிடையாது. கெஸ்ட்டுக்கு ஒஸ்ட்டு, எனக்கு வந்து இது நிறைய இருக்கு, இந்தாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சில பேர் வந்து பழைய சாதமாக கொடுத்து அதை பெருமையா பேசிக்குவாங்க. நான்லாம் நிறைய தான தர்மம் பண்ணுவேன், எது எனக்கு ஆகாதோ அதை கொண்டு போய் கொடுத்துரு, நமக்கு எது ஆகுமோ அதை கொடுக்கணும். சரி, அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்து சிவனடியார்னா நம்ம சாதாரண கெஸ்ட் கிடையாது, அவங்க மிகப்பெரிய கெஸ்ட். அப்போ அவங்களுக்கு வந்து வேண்டிய உபகாரமெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அப்படி செய்யும்போது இருக்கிறதுலையே அங்கே பெஸ்டா இருந்தது என்னதுன்னா அந்த மாம்பழம். சரி, அதை வந்து அவருக்கு 2 இருந்ததுல 1 கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி 1 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவரு சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் அவர் கணவர் அவர் வீட்டுக்கு வர்றாரு. வரும்போது அந்த மாம்பழம் இருந்துச்சுலையே, அது 1 கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அந்த மாம்பழம் வந்து ஒரு மாம்பழம் தானே இருந்துச்சு, அந்த மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவன் சொன்ன மாதிரியே ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த மாம்பழம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் என்ன ஆகுது, இன்னொரு மாம்பழம் இருக்கும் இல்லையா, அதையும் கொண்டு வா
அப்புறம் இவங்க கிச்சன்ல போய் என்ன இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டீங்களே, நான் வந்து என்ன பண்றது, எனக்கு வந்து ஒரு மாம்பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான வேண்டுறாங்க. மாம்பழம் கிடைச்சிருது. அப்புறம் அந்த மாம்பழத்தை கொண்டு போய் கணவனுக்கு கொடுக்கும்போது, இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட மாம்பழத்தை விட இது ரொம்ப டேஸ்டா இருக்கு, இது எங்க இருந்து வந்தது, ஒரே மரத்துல இந்த 2 பழமும் வந்திருந்ததுன்னா எப்படி வித்தியாசமான சுவை இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்றாங்க நடந்ததை. இந்த மாதிரி நான் சிவபெருமான் கிட்ட கேட்டேன், கொடுத்தாங்க. ஓ, உனக்கு இவ்வளோ சக்தி இருக்கா, சரி இப்போ பிரார்த்தனை பண்ணி பார்க்கலாம், கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண சொல்றாரு. பிரார்த்தனை பண்ணதுமே கிடைச்சிருது. இதை பார்த்ததுமே இவர் ஷாக் ஆயிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியோடவா நம்ம குடும்பம் நடத்தணும், பேருக்கேத்த மாதிரி புனிதவதியா இருக்காங்களே இவங்க கூட குடும்பம் நடத்துறதுக்கு நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில ஏதோ ஒரு வேற ஊர்ல எங்கேயோ கடல் தாண்டி வியாபாரம் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவாரு. அப்புறம் கிளம்புனதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆகுது. நம்ம ஊர்ல தான் இருப்பாங்களே, நம்ம ஒவ்வொருத்தங்களுடைய ஃபேமிலியும் பார்த்து யார் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு வந்து சொல்றதுக்குன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும். எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில பேர் உன் புருஷனை வந்து மதுரையில நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்து சொல்லிடுறாங்க. இப்போ இது தெரிஞ்சதுமே வந்து அவங்க அங்கே போய் பார்க்குறாங்க. அப்புறம் போய் பார்த்ததுமே அவருக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி ஒரு குழந்தை வேற இருக்குது. இப்போ இதை பார்த்ததுமே நான் வந்து இவங்களை ஏமாத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணல, இவங்க வந்து ரொம்ப சிவபக்தை, இவங்க வந்து ஒரு தெய்வம், இப்படிப்பட்ட தெய்வத்துக்கிட்ட வந்து குடும்பம் நடத்துறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த குழந்தையோட பேர் என்னன்னு பார்த்தா புனிதவதி. இந்த குழந்தைக்கு அந்த பேர் தான் வச்சிருப்பாங்க. அப்புறம் தான் இவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு சிவபக்தையா அப்படின்னு சொல்லி. இப்போ தன்னுடைய அழகு அதை வந்து என்னுடைய உருவம் பூதமா மாறணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து கைலாயத்துக்கு வந்து காலில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து கையில நடந்து போனாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ மனிதர்களுக்கு வந்து இருக்கலையே அந்த முக அழகு அப்படிங்கிறது வந்து அதை எப்படியாச்சும் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய விளம்பரத்துல இதுதான் ஹைலைட், இந்த ஃபேஸ் க்ரீம். அதுவும் இன்னைக்கு வந்து என்னென்னமோ சீரம் அது இதுன்னு சொல்லிட்டு வித்தியாசமா வந்துட்டு இருக்கு. சின்னதாக கருப்பா ஒன்று இருந்துடக்கூடாது. அதுவும் சில பேர் வந்து இந்த வயசானவங்க பண்ற அந்த அலப்பறை தாங்கவே முடியாது, டை அடிச்சுட்டு சுத்துவாங்க. அது வந்து அப்படியே வந்து நல்லா தெரியும், கருப்பா தெரியும், மூஞ்சி வந்து நல்லா பளீர்னு இருக்கும். அந்த டை அடிக்கும் போது அது பார்த்தா மூஞ்சி வந்து அப்படியே அந்த இடத்துல மட்டும் அப்படியே பளீர்னு தெரியும். எதுக்கு, எப்படியோ வயசானா அது வந்து இது ஒயிட் கலரா ஆகத்தான் போகுது, அதை வந்து மறைச்சே ஆகணும். அந்த அளவுக்கு அந்த உடல் அழகு அப்படிங்கறது வந்து சில பேர் வந்து வயசானவங்க வந்து என்ன பாட்டின்னு சொல்லிட்டாங்கப்பா, பாட்டிக்கு அப்ப பாட்டின்னு சொல்லாம என்ன சொல்லுவோம். எங்க ரிலேட்டிவ்ஸ்லயே சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி என்ன போய் பாட்டின்னு சொல்லிட்டாங்களே, என்ன அங்கிள்னு சொல்றாங்க, அதுக்கு உங்களை பாட்டின்னு சொல்றது என்ன, என்னையே அங்கிள்னு தான் கூப்பிடுறாங்க. சில குட்டி பசங்க, பெரியவங்க எல்லாம் கிடையாது, குட்டி பசங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. சரி கூப்பிட்டு போட்டோம். அப்போ அந்த அழகையே வந்து அவங்க தியாகம் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய சூஃபி கதைகள் எல்லாம் வந்து வரும், தன்னுடைய அழகை வந்து எப்படியெல்லாம் தியாகம் பண்ணாங்க. இதுதான் அந்த பக்தியினுடைய அளவுகோல். நம்ம எந்த அளவுக்கு தியாகம் பண்றது, பகவானுக்காக நம்ம வந்து தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கோமோ அதுதான் பக்தியின் அளவுகோல் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ இவ்வளோ நேரம் வந்து ஈஸ்வர பக்தி இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ பக்தி செலுத்தணும் அப்படின்னா அவர் யாருன்னு தெரியணும்ல, எப்படிப்பட்டவர்னு தெரியணும்ல. நம்ம திடீர்னு ஒருத்தரை வந்து அப்படியே பிடிச்சி இழுத்து இந்தாங்க இவர் மேலே கொஞ்ச நேரம் அன்பு செலுத்துங்க இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ எப்போ யாருன்னு சொல்லுப்பா, அதுக்கப்புறம் தானே நான் அவர் மேலே அன்பு செலுத்துறதா வேண்டாமா, கொஞ்ச நாள் பழகணும்ல. அந்த மாதிரி இந்த பகவான் ஈஸ்வரன் எப்படிப்பட்டவருங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா, அதை வந்து அடுத்த சூத்திரத்தில் சொல்றார். அடுத்தது 24வது சூத்திரம். கிளேஷ கர்ம விபாக ஆசையைர் அபராமிருஷ்டக புருஷ விசேஷ ஈஸ்வரக. லாங்கா தெரியும், நம்ம வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம், ஈஸி தான். 4 விஷயங்கள் வருது. ஒன்று கிளேஷம், இன்னொன்று கர்மம், இன்னொன்று விபாகம், அப்புறம் 4வது வந்து ஆசைர். ஆசை அப்படின்னு சொல்லி, ஆசை கிடையாது, ஆசை, சங்கரருக்கு சொல்லக்கூடிய ஷை. சரி, இந்த 4ம் இல்லாதவர் தான் ஈஸ்வரன். ஆமா, அப்போ இந்த 4ம் இல்லாதவர் ஈஸ்வரன் அப்படின்னா இப்ப ஜீவர்கள் யாரு, இந்த 4உடன் கூடியவர்கள். இப்ப நம்ம இந்த 4ஓட இருக்கோம். அப்ப அந்த 4 என்ன, அதுதான் நம்ம பார்த்தோம். கிளேஷம், ஃபர்ஸ்ட் கிளேஷம். இந்த கிளேஷம் அப்படிங்கிறது வந்து 5 பஞ்ச கிளேஷங்கள்னு சொல்லுவாங்க, 5 இருக்கு. இதை பத்தி வந்து 2வது அத்தியாயத்துல ரொம்ப விரிவா சொல்லுவார். நம்ம வந்து இப்போ சுருக்கமா பார்த்துட்டு
அதுக்கப்புறம் அடுத்ததெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கிளேஷம், பஞ்ச கிளேஷங்கள் மொத்தம் 4ன்னு பார்த்தோம். அதில் முதலாவதுல 5 வருது, சரியா? அப்போ மொத்தம் 9ன்னு அர்த்தம். அப்போ பஞ்ச கிளேஷங்கள்ல முதலாவது அவித்யா. அவித்யானா என்ன? அறியாமை. நமக்கு அறிவு வர வரதான் எவ்வளோ அறியாமை இருக்குங்கிறதே தெரியும். ஒன்றுமே தெரியல அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருப்போம். சின்ன குழந்தையில ஏதோ 2 விஷயம் 4 விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளோ தெரியும் தெரியுமா? சாலிட், லிக்விட், கேஸு, இந்த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நான் ஏதோ ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்ச மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷம் சின்ன வயசுல. அப்போ நமக்கு விஷயம் தெரியுதா, அதுக்கப்புறம் மேல நமக்கு இன்னும் தெரிய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் இவ்வளோ இருக்கா, அப்போ ஒண்ணுமே தெரியாம இருக்கிறவங்களுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கும், சரியா? அப்போ நமக்கு தெரிஞ்சுக்க தான் என்ன தெரியுது, அறியாமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? இந்த மாதிரி அறியாமை இல்லாதவர். சரி, அடுத்தது 2வது அஸ்மிதா. அஸ்மிதா, அஸ்மி அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல அஸ்மிதா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அதுவும் இருக்கிறேன் தான். என்னவா இருக்கேங்கிறது தான் பிரச்சனை. நான் இருக்கேங்கிறது பிரச்சனை இல்லை, என்னவா இருக்கேன்? நான் ஆம்பளையா இருக்கேன், நான் பொம்பளையா இருக்கேன், நான் குழந்தையா இருக்கேன், பெருசாக வளர்ந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸை பார்த்தா இவங்களுக்கு என்ன ஆஃபீஸுக்கு போயிட்டு உட்காந்துக்கிறாங்க, நம்ம தான் ஹோம்ஒர்க் எழுத வேண்டியதாக இருக்குது, இவங்களுக்கு ஹோம்ஒர்க்கே இல்லை, இப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, இவங்க என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காங்க, இந்த வாழ்க்கையில் நமக்கு சின்ன வயசில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பட்ட கஷ்டத்தை இப்போ நினச்சி சந்தோஷப்படுவாங்க. இவங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் எல்லாருக்குமே கஷ்டம்தான். அப்போ என்னவா இருக்கேங்கிறது தான் பிரச்சனையே ஒழிய நான் இருக்கேங்கிறது பிரச்சனை கிடையாது. அப்போ இங்கே என்னை சரீரம், என்னை இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, இது மனிதர்களுக்கு இருக்கு. அப்போ ஈஸ்வரனுக்கு அது இல்லை. அடுத்தது 3வது ராகம். ராகம் அப்படின்னா தெரியும், விருப்பம். ஏதாவது ஒரு விஷயத்துல விருப்பம் வந்துருச்சுன்னா போதும், அதை நோக்கி ஓடிடுவோம். காஷ்மீர் போகணும்னு ஆசை வந்துருச்சுன்னா காஷ்மீரி போயிடும் இல்லையா? அந்த மாதிரி விருப்பம் வந்துருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சது, கதம். சரி, அதுக்கப்புறம் துவேஷம். துவேஷம்னா தெரியும், வெறுப்பு. இந்த வெறுப்பு சொல்லவே வேண்டாம், பிஹெச்டியே முடிச்சிருப்போம் நம்மெல்லாம். அடுத்தது அபினிவேஷக. அபினிவேஷக அப்படின்னா உயிர் பிரியக்கூடாது என்ற ஆசை. இது நமக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் இருக்கு. சில புழு பூச்சிகளாக இருக்கும், பார்க்கறதுக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்கும். எப்படி இது பக்கத்துலேயே போக முடியலையே அந்த மாதிரி யோசிப்போம். ஒருவேளை அந்த உடம்புக்குள்ள நம்ம இருந்தோம்னா அந்த உடம்பு விட்டு பிரியக்கூடாதுன்னு நினைப்போம். சில பேர் வயசானவங்க 90 வயசுல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி சில அரசியல்வாதியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். செத்துறவே கூடாது, எப்படியாச்சும் உயிர் பழைச்சு வந்துடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இந்த உடம்பு போய் தொலையுது அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையில கூட அப்படி ஒரு நினைப்பு உங்களுக்கு வராது. இப்போ உயிர் பிரியக்கூடாது அப்படிங்கிற ஆசையானது ஜீவர்களிடத்தில் உண்டு, ஈஸ்வரனிடத்தில் அப்படி கிடையாது. இப்போ இதுதான் பஞ்ச கிளேஷங்கள். இதை பத்தி நம்ம விரிவா 2வது அத்தியாயம் பார்க்கும்போது பார்க்க போறோம். அடுத்தது கர்ம. கர்மனா தெரியும் எல்லாருக்கும், என்னது? செயல். நம்ம மனிதர்களா இருக்கிறதுனால கண்டிப்பா ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும். கர்மம் அப்படின்னு சொல்ற நம்ம கர்மம் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆக்சுவலா கர்மம் தான் கருமம் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு தமிழ்ல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, இன்னைக்கு காலையில இருந்த சந்தோஷம் சாயங்காலம் ஆக இருக்காது. நாளைக்கு ஆஃபீஸ் போகணுமே அப்படின்னு சொல்லி தலையெழுத்துன்னு சொல்லி செய்கிறோமே நம்ம சில கடமைகள் எல்லாம், அதுதான் கர்மம். இந்த மாதிரி எல்லாம் பகவானுக்கு தலையெழுத்துன்னு செய்ய வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அடுத்தது விபாக. விபாக அப்படிங்கிறது இந்த பாவ புண்ணியத்தினுடைய பலன்கள். இதை அனுபவிச்சு தான் ஆகணும். செயல் செஞ்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருவாங்க. நான் இதுலேருந்து தப்பிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக அனுபவிச்சு தான் தீக்கணும். இன்ஃபேக்ட் சங்கரர் ஜகத்துக்கு லட்சணம் சொல்லும்போது ஒரு லட்சணம் சொல்றாரு, என்னன்னா அநேக கர்த்ரு போக்த்ரு சம்யுக்தஸ்ய அப்படின்னு ஒரு லட்சணம் கொடுக்குறாரு ஜகத்துக்கு. அநேக அப்படின்னா என்னது? நிறைய. கர்த்ரு போக்த்ரு அப்படின்னா கர்த்தாக்களும் போக்தாக்களும் நிறைந்ததுதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகம் அப்படின்னா என்னது? நம்ம இருக்கிற இந்த உலகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஜகத்தும். இதுல இருந்து என்ன தெரியுது? தேவலோகம், தேவர்கள் இவங்க கூட செயல்களை செய்து அனுபவிக்கிறார்கள், கர்த்தா போக்தாக்களாகத்தான் இருக்கிறார்கள்.
அப்ப இந்த தேவதையா ஆகிறது நம்மளுடைய இலக்கு கிடையாதுங்கிறத இந்த ஒரு லட்சணத்துல அழகா காட்டி கொடுக்குறாரு. ஏன்னா கர்மகாண்டிகளை பொறுத்தளவுக்கு தேவதையா ஆகணும். யோக சூத்திரம் படிக்கிறவங்க கூட நம்ம மனசை ஒழுங்குபடுத்தி இந்த பயிற்சியெல்லாம் பண்ணி நம்ம ஒரு சூப்பர் பவர் நமக்கு நிறைய கிடைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் பவர்ஸ் வந்தாலும் நம்ம இந்த உலகத்துல தான் இருக்க போறோம். அப்பவும் நம்ம கர்த்தா போக்தாவா தான் இருக்க போறோம். இது நம்மளுடைய லட்சியம் கிடையாது அப்படிங்கிறத சங்கரர் காட்டி கொடுக்கிறார். சரி, அடுத்தது ஆசை. இந்த ஆசை அப்படின்னா சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்னா என்ன? பதிவுகள். ஒரு கர்மம் செஞ்சுட்டா போதும், அது அப்படியே போயிட்டே இருக்கும். எப்படின்னா ஒரு கர்மம் செய்கிறோம், அந்த கர்மத்தில் ராகமோ துவேஷமோ விருப்போ வெறுப்போ வந்துருச்சு அப்படின்னா அந்த வெறுப்பு எந்த விஷயத்தில் நமக்கு வெறுப்பு இருக்கிறதோ அதை விட்டு நீங்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்புறம் எந்த விஷயமானது நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த பிடிச்ச விஷயத்தை நோக்கி போவோம். இப்போ இது நமக்குள்ள ஒரு பதிவை உருவாக்குனதுனால தான் நான் நோக்கி போகிறது அப்புறம் விலகி போகிறதுங்கிறதெல்லாம் நடக்குது. அந்த பதிவுக்கு பேர் தான் சம்ஸ்காரம். இது நம்மளை விடவே விடாது, அப்படியே துரத்திக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ இந்த 4 விஷயங்களும் இந்த 4 விஷயங்களுடன் கூடியவர் தான் யாரு? ஜீவர்கள். இந்த 4ம் இல்லாதவன் தான் யாரு? ஈஸ்வரன். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா விசேஷ புருஷக அப்படின்னு சொல்றாங்க. புருஷ விசேஷக ஈஸ்வரக அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஈஸ்வரன் இந்த 4ஐயும் கடந்த விசேஷ புருஷன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனை அறிமுகப்படுத்துறார். இந்த சாங்கிய தத்துவம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இவங்களும் கிட்டத்தட்ட இந்த யோக சூத்திரம் என்ன சொல்றாங்களோ அதே தான் இவங்களும், இந்த யோகிகளும் இவங்களும் ஒன்று தான். இந்த விஷயத்துல தான் அவங்க மாறுபடுறாங்க. அவங்க ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க, இவங்க ஈஸ்வரன் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2 சூத்திரங்கள் நம்ம பார்த்துருக்கோமா? முதல் சூத்திரத்துல 2 சூத்திரம்னா 23வது அப்புறம் 24வது. 23வதுல ஈஸ்வர பக்தியை பத்தி பார்த்தோம். அப்புறம் 24ல அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப அடுத்த 5 சூத்திரங்கள்ல என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா பார்த்துட்டு அப்புறம் அடுத்த சூத்திரத்தை நம்ம பார்க்கலாம். இப்ப ஈஸ்வரனை பத்தி சொல்லியாச்சு. இந்த ஈஸ்வரன் இருக்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? எனக்கு நீ என்ன ப்ரூஃப் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, சில பேர் வருவாங்க இல்லையா, அதை சொல்றார் அடுத்த சூத்திரத்துல. ஈஸ்வரன் இருக்கிறதுக்கு பிரமாணம், ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறத சொல்றார். அதுக்கப்புறம் ஈஸ்வர பிரபவம். பிரபவம்னா மேன்மை, ஈஸ்வரனுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறத சொல்றார். அதுக்கப்புறம் ஈஸ்வர வாச்சகம். ஈஸ்வர வாச்சகம் அப்படின்னா ஈஸ்வரனுடைய பெயர். அந்த ஈஸ்வரனுக்கு என்ன பெயர்? ஈஸ்வரன்கிறதே பெயர் கிடையாது, இறைவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு காமன் நேம் அது. அந்த ஈஸ்வரனுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார். அடுத்தது உபாசனா கிரமம், எப்படி நம்ம வழிபடணும் அந்த ஈஸ்வரனை. அதுக்கப்புறம் அப்படி வழிபடுறதுனால நமக்கு என்ன பலன். இந்த 5 விஷயங்களை அடுத்த 5 சூத்திரங்கள்ல சொல்ல போறார். இப்போ 25வது சூத்திரம் இதை பார்க்க போறோம். இதுல என்ன சொல்ல போறாருன்னு பார்த்தோம், ஈஸ்வரன் உண்டுங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அதை கொடுக்க போறார். இதை நம்ம கொஞ்சம் கவனமா நம்ம இதை லிசன் பண்ணணும். சரி, இந்த லட்சணத்துக்கெல்லாம் லட்சணம் கொடுப்பாங்க. லட்சணம்ங்கிறது ஒரு பொருளை நான் சுட்டி காட்டணும் அப்படின்னா அது அந்த பொருளுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதா இருக்கணும். இது என்னது? லட்சணத்துக்கான லட்சணம். இந்த மாதிரி லட்சணத்துக்கு லட்சணம் எல்லாம் சொல்லி அதுல நிறைய வகைகள் இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம இந்த பகவான் பத்தி சொல்லும்போது நம்ம 2 விதமான லட்சணம் சொல்றோம். லட்சணத்தினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லி 2 வகைகள் சொல்றோம். ஒன்று சொரூப லட்சணம், இன்னொன்று தகஸ்த லட்சணம். சொரூப லட்சணம், தகஸ்த லட்சணம். சொரூப லட்சணம் அப்படின்னா நம்ம எதை டிஃபைன் பண்ண போறோமோ, எதை பத்தின லட்சணத்தை சொல்ல போறோமோ அதனுடைய சொரூபத்தையே சொல்றது. இப்போ சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம இப்படி சொன்னா இது பிரம்மத்துக்கான லட்சணம். பிரம்மம் எப்படி இருக்கோ அதை சொல்றோம். இப்போ ஜீவன் எப்படி இருக்குன்னா இந்த 4 விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா, பஞ்ச கிளேஷங்கள், அப்புறம் கர்ம, விபாக, ஆசை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் சொல்லலாம். இது சொரூப லட்சணம். அடுத்து தகஸ்த லட்சணம். இந்த தகஸ்த லட்சணம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? இதுல 2 வார்த்தை இருக்கு. ஒன்று தக, இன்னொன்று ஸ்த. தகஸ்த, தக கூட்டல் ஸ்த. தக அப்படின்னா கரை, ஸ்தக அப்படின்னா ஓரத்தில் நின்று கொண்டு, கரையோரத்தில் நின்று கொண்டு, அந்த நதியிலேயே இறங்காம நதி கரைக்கு ஓரமா நின்று லட்சணம் சொன்னோம்னா எப்படி சொல்றோமோ அதுதான். இப்போ நெருப்புக்கான லட்சணம், நெருப்புலையே இறங்கி நம்ம சொல்ல முடியாது, சொன்ன சொல்றதுக்கான ஆளே இருக்க மாட்டாங்க. அப்ப நெருப்புக்கு ஒரு ஓரமா நின்று தான் நம்ம சொல்ல முடியும், இதுதான் நெருப்புக்கான லட்சணம் அப்படின்னு சொல்லி. அதாவது என்னன்னா
எது லட்சியமோ அந்த லட்சியத்துக்கு ஒரு ஸ்டெப் தள்ளி இருந்து அந்த லட்சியத்தை காட்டி கொடுக்கறது. இதை வந்து தகஸ்த லட்சணம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம சாஸ்திரத்துல என்ன உதாரணம் சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த வீட்டின் மீது காக்கை அமர்ந்துள்ளதோ அது தேவதத்தன் வீடு. இந்த உதாரணம் நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். இங்க கூட காக்கா கத்துது. சரி, இப்ப இந்த இடத்துல வந்து வீட்டினுடைய சொரூபமே காக்கா கிடையாது. இப்போ ஒருவேளை அவங்க வீட்டையே காக்கா மாதிரி கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப வந்து அது வந்து சொரூப லட்சணம். வீட்டு மேல காக்கா உட்கார்ந்து இருக்குதுன்னா அந்த காக்கா பறந்து போயிடுச்சுன்னா அந்த காக்கா பின்னாடியே போகணும்னு அர்த்தம் கிடையாது. அந்த காக்கா பறந்து போகலாம், என்ன வேணா பண்ணலாம். அவங்க வந்து காட்டி கொடுக்குற வரைக்கும் அந்த காக்கா வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இதுதான் வீடுங்கிறது தெரிஞ்சிடும். அந்த மாதிரி பகவானை வந்து காட்டி கொடுக்க போறார் பதஞ்சலி. இந்த சூத்திரத்தின் மூலமாக பகவான் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு தத்துவம் உண்டு அப்படிங்கிறத காட்டி கொடுக்க போறார். இப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து பிரமாணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, ஈஸ்வரன் உண்டு என்பதற்கான பிரமாண சூத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சூத்திரத்தை வந்து நம்ம பார்த்துடலாம். 25வது சூத்திரம், தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞ வீஜம். தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞ வீஜம். சரி, அந்த ஈஸ்வரனிடத்தில் அனைத்தையும் அறிகின்ற தன்மையானது முழுமையடைகிறது. இதுதான் இதுக்கான பொருள். இப்போ என்ன பிரமாணம் அப்படின்னா, நம்ம அனுமான பிரமாணத்தை பயன்படுத்த போறோம். அனுமானம் அப்படின்னா யூகம் பண்றது தான் அனுமானம். அந்த யூகத்தை வந்து ஒரு நியமத்தோட செய்யறது தான் அனுமானம் அப்படின்னு சொல்றோம். சும்மா வந்து நான் யூகம் பண்ணிட்டு இப்போ ஒருத்தரை காட்டி இவர் வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்னு வச்சுக்கலாம். எப்படி சொல்றீங்க, எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கு அவரை பிடிக்கல அதனால அவர் பைத்தியம். இதெல்லாம் வந்து ஒரு நியமமே கிடையாது. அப்போ நமக்கு இஷ்டத்துக்கு நம்ம அனுமானம் பண்றதுல அனுமானம் கிடையாது. நம்மளுடைய அனைத்து யூகங்களும் அனுமான பிரமாணம் கிடையாது. அந்த அனுமானத்துல வந்து ஒரு நியமமானது இருக்க வேண்டும். நியமத்துடன் நம் செய்யக்கூடிய அந்த யூகமானது அனுமானம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதுக்கு வந்து வழக்கமா எப்பயுமே சொல்ற உதாரணம் தான் என்ன அப்படின்னா, அந்த மலை நெருப்புடன் கூடியுள்ளது. அந்த மலை நெருப்புடன் கூடியுள்ளது காரணம் புகை இருப்பதனால். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு எது சாத்தியம், ஃபர்ஸ்ட் இந்த அறிவை எப்படி அடைஞ்சோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விசாரம் பண்ணலாம். இந்த அனுமான பிரமாணம்ங்கிறது ஒரு அறிவை கொண்டு இனி ஒரு அறிவை அடைதல். நமக்கு வந்து நம்ம புகையத்தான் பார்த்துருக்கோம், நெருப்பை பார்க்கல. புகையை பார்த்து நெருப்பு இருக்குங்கிற அறிவை அடைஞ்சிருக்கோம். எப்படின்னா அனுமான பிரமாணம் மூலமா. சரி, அனுமான பிரமாணம் மூலமா எப்படி அடைஞ்சோம் அப்படின்னா, புகை இருக்கிற இடத்துல நெருப்பை பார்த்துருக்கோம். அதனால இங்க புகை இருக்குதுன்னா கட்டாயம் அங்க நெருப்பு இருந்தே ஆகணும். இப்படி ஒரு முடிவுக்கு வர்றோம். இப்ப இதுல எது சாத்தியம், நம்மளுடைய லட்சியம் எது அப்படின்னா நெருப்பு. புகைங்கிறது என்னது, காரணமாக இருக்கு. அந்த காரணம்ங்கிறது சமஸ்கிருதத்துல ஹேத்து அப்படின்னு சொல்றோம். இப்போ நெருப்புங்கிறது சாத்தியம், புகை அப்படிங்கிறது ஹேத்து. இப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல மாறாத ஒரு சம்பந்தம் இருக்கணும். அந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னா நம்ம அது அனுமானம்னே சொல்ல முடியாது, அது அறிவுனே எடுத்துக்க முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்த ஒருத்தனுக்கு நான் காட்டி அவன் பைத்தியம் அப்படின்னு சொல்றேன், எனக்கு பிடிக்கலங்கிறதுனால பைத்தியங்கிறதுல ஒரு சம்பந்தமா? அப்ப வந்து ஒரு சம்பந்தம் இருக்கணும். இப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல சம்பந்தம் இருக்கா, நெருப்புக்கும் புகைக்கும் நடுவுல சம்பந்தம் இருக்கா? இதுக்கு பேர் வியாப்தி அப்படின்னு பேரு. இதுக்கு பேர் வியாப்தி. அப்ப நம்ம வந்து பார்க்க முடியாத ஒன்றை டேட்டா பேஸ் மூலமா வந்து நம்ம கன்க்ளூட் பண்றோம். இதுதான் வந்து அனுமான பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல நமக்கு பகவான் தான் வந்து என்னது சாத்தியம். இப்ப இவங்க என்ன தர்க்கம் இங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது இருக்கு, இது இருக்கு. இப்போ இது வந்து இதுக்குள்ள போகுமா, உள்ள போயிருச்சா? இப்போ இது இதை விட பெருசா இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்குள்ள போகுமா? போகும். அது அதை விட பெருசா இருக்கக்கூடிய பொருளுக்குள்ள போகும் இல்லையா? இந்த மாதிரி ஒன்னொன்னும் அதை விட பெருசா இருக்கக்கூடிய பொருளுக்குள்ள போயிட்டே இருக்கா? இது ஒரு இடத்துல போய் முடிவடையும். இந்த முடிவடைகிற இடம் என்னது? மகாகாசம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இது மாதிரி நம்ம வந்து சின்ன வயசுல ஒரு 3 வயசுல நம்மளுடைய அறிவு கொஞ்சமா அறிவு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வளர வளர எப்படி இருந்திருக்கும்? அறிவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருந்திருக்குமா?
அப்புறம் ஒரு 30 வயசு வரும்போது எனக்கு இந்த அளவுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி தோணும். அப்போ இந்த அறிவு வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுது. இப்படி ஒன்றை விட ஒன்று பெருசு அப்படியே வந்து அதை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதுன்னா அதுக்கு பேர் சமஸ்கிருதத்தில் வந்து தாரதமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாரதமியம் நம்ம கூட வந்து சொல்லுவோம், இந்த சாதன சதுஷ்டயத்தில் வந்து தாரதமியம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஞானமானது சித்திக்காது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தாரதமியம்னா என்ன? அது கூட்டல் குறைச்சல். அப்போ இந்த இதை விட இது பெருசா இருக்கிறதுனால இதுக்குள்ள இது போகுது அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒன்றை விட ஒன்று பெருசா இருந்து அது முடிவடையுது இல்லையா, இதை வந்து தாரதமியம் சொல்றோம். இந்த தர்க்கத்தை பயன்படுத்தி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அறிவும் வளர்ந்து கொண்டே செல்வதனால் அது ஒரு இடத்தில் முடிவடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க வந்து சூத்திரத்துல என்ன சொன்னாங்க? தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞ வீஜம் அப்படின்னு சொன்னாங்க. சர்வஜ்ஞ வீஜம் அப்படின்னா சர்வத்தையும் அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். சர்வத்தையும் அறிந்தவர் அப்படிங்கிறத அப்படி ஒண்ணு உண்டுங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டா ஈஸ்வரன் உண்டுங்கிறத ப்ரூஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த அறிவுல தாரதமியம் இருக்கா இல்லையா? இடத்துல எப்படி தாரதமியம் இருக்கு, அதே மாதிரி அறிவுல தாரதமியம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அது கட்டாயம் ஒரு இடத்துல முடிவடையணும்ல. முடிவடையக்கூடியது எப்படி வந்து இந்த மகாகாசம்ங்கிறது அனைத்திற்கும் இடம் தருகிறதோ அதே மாதிரி இந்த அறிவானது அனைத்துக்கும் ஆதாரம்ங்கிறத விட எல்லா அறிவையும் உடையவராக இருக்கணும். இந்த அறிவு எங்கு சென்று முடிவடைகிறதோ அந்த இடம், அந்த ஒன்று அனைத்தையும் அறிந்ததாக இருக்க வேண்டும். இதை வந்து நம்ம அனுமானத்தின் மூலமாக ப்ரூஃப் பண்றோம். இப்படியாக அனுமான பிரமாணம் மூலமாக ஈஸ்வரன் உண்டு என்பது நிரூபணம் செய்யப்படுது. இதை குறித்து நம்ம வந்து இன்னும் அதிகமான விசாரத்தை நம்ம அடுத்த வகுப்புல செய்யலாம். இப்போதைக்கு நம்ம இதோட நிறைவு செய்யலாம். பூர்ணமத சொல்லி ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.